எல்லோருக்கும் வணக்கம். என் அப்பன் கற்பன் அருளால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். இது வரைக்கும் நான் பெரிய வீடியோவாக லென்த்தாக உங்களுக்கு வீடியோ போட்டு கொடுக்கல. காரணம் என்னென்னா, இது பெரிய அளவில் உங்களுக்கு அதை எடுத்து பார்க்குற சூழ்நிலையில் இன்றைக்கி நிறைய பேர் இல்லை. அது ஷார்ட் வீடியோ போட்டால் கொஞ்சம் ஈஸியாகவும் புரியுங்கிறனால தான் சிம்பிளாகவும் உங்களுக்கு முடிந்த வரைக்கும் அதை சிறப்பாக செய்யணும்னு ஆசைப்பட்டேன். என்னுடைய வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. அதில் கமெண்ட் தெரிவிங்க, நல்ல விதமாக பேசுங்க. இதெல்லாம் இருக்குது. என்னுடைய ஆன்லைன் தொடர்பான இதுக்கு என்னுடைய லிங்கில் என்னோடய கான்டாக்ட் நம்பர் எல்லாம் இருக்குது. அதை பயன்படுத்திக்கோங்க. சூரியன் 11ஆம் இடம். 11இல் சூரியன் இருந்தால் நல்ல பேச்சாற்றல் மிக்கவராக இருப்பார். தந்தைக்கு சிறு பாதிப்புகளை மட்டும் பெருசாக இல்லைன்னா, ஆனால் அப்பா மூலியம் கிடைக்கக்கூடிய வருமானம், வளர்ச்சி, முன்னேற்றம், தந்தைக்கு பெரும் தொழில் முன்னேற்றம், வளர்ச்சி எல்லாம் இருக்கும். விடாமுயற்சியில் உள்ளவராக இருப்பார். மனதைரியம் மிக்கவராக இருப்பார். ஜாதகரும் நல்ல நண்பர்கள் சேர்க்கைகள் இருக்கும். அவர்களால் லாபமும் உண்டு. அவர்களால் ஆதாயம், வருமானம் எல்லாம் உண்டு. நல்ல உழைப்பாளி, வேலை ஆட்களை வச்சு பணிபுரியக்கூடிய ஒரு சக்தி, அரசியல் வாழ்க்கை, அரசியல் நோக்கம் எல்லாம் இருக்கும். சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். அதிகாரிகள் கூட இவரிடத்தில் மரியாதையான சூழலில் பயன்படுத்துவாங்க. அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அரசாங்க அதிகாரிகளாக இருக்கட்டும், இவர் இடத்துல ஒரு மரியாதை, மதிப்புகள், எல்லாருக்கும் பெரிய மனிதன் போல் தோற்றம் எல்லாம் இருக்கும். கௌரவமான முன்னேற்றம் எல்லாருக்கும். தந்தையின் நல்ல நிலைமைக்கு கொண்டு போவார். எதிரிகள் எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் அதனை அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக. ஏன்னா இந்த 6ஆம் பாவகத்துக்கு இன்னொரு பாவகம் 6ஆம் இடம். அப்போ அந்த 6ஆம் இடத்தை வெற்றி அடையணும்னா அந்த 11ஆம் இடத்துல ஒரு கிரகங்கள் இருந்து தசாபுத்திகள் வரையில் அவர் அதில் வெற்றியும் அடைவார். அதே மாதிரி இந்த 11ஆம் இடம் ஒரு சிறப்பான ஒரு அம்சம். எந்த கிரகம் வேணுமானு இருக்கலாம், இது தான் இருக்கணும்னு இது இருக்கக்கூடாதுன்னு இல்லை. 11ஆம் இடத்துல எப்பேற்பட்ட கிரகம் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள், பாதகாதிபதியாக இருந்தாலும் அவன் தொழில் வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாத்தையும் அவர் கொடுக்கத்தான். இப்போ ஒரு சிலர் லக்னது சரலக்கணக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம், அப்போ பாதகத்தை செய்வாரான்னு கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பாதகத்தை செஞ்சாலும் வளர்ச்சியில் அவரை தடுக்கலாம் முடியாது. சம்பாத்திய வளர்ச்சி எந்த கிரகம் இருக்குது அதுக்கு சொந்தமான சம்பாத்திய வளர்ச்சி, எல்லாம் முன்னேற்றம் எல்லாமே கொடுப்பாரு. மரியாதை எல்லாமே இருக்கும். அதே சூரியனும் 11ல் இருந்தால் அரசியல்வாதிகள் அனைவரையும் வெற்றி அடைய வைப்பார். இவருக்கு மனதைரியம் இருக்குது, போராட்ட குணம் இருக்கும். வெற்றி அப்படிங்கிறதே ஒன்று தொடர்ச்சியாக பெறணும் அப்படிங்கிற எண்ணங்களும் வரும். நன்றி, வணக்கம்.